ஸ்டார்பக்ஸோட ஓனர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. கரெக்ட் தானே? கோயம்புத்தூர்ல 6 பிரான்ச் போட்டாங்க. அந்த காஃபியை வாயிலே வைக்க முடியாது. குடிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏதோ போட்டோ போடணுமேன்றக்காக எடுக்கிறதோட சரியே தவிர அந்த காஃபி சூடா கூட இருக்காது. ஸோ அந்த ஃபீல் வந்து இருக்கப்ப நான் எப்படி பார்த்தேன்னா, எங்கேயோ ஒருத்தன் எவ்வளோ ஒரு ஸ்டோரை வந்து நம்ம ஊர்ல வச்சிருக்கான். தே பிகம் அ சக்சஸ். ஹவு தேர் ரன்னிங் இட். இங்க இருக்கிற ஒருத்தன் காஃபி கடையை போட்டா மைனஸ் ஆயிரம். இவன் 15 ரூபாய்க்கு காஃபி வைக்கிறதுக்கு முக்கிறான். இவன் 250 ரூபா ஒரு காஃபியை சொல்றான். அசால்ட்டா கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்குது அப்படின்ற ஒரு ஆங்கிள் பார்த்தேன். தென் ஐ ரியலைஸ்ட், ஓகே, ஸோ த மணி இஸ் நாட் மேட்டர்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் எவ்ரிதிங். இட்ஸ் அபவுட் த பிராண்டிங். இட் இஸ் இந்த பிராண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி த குவாலிட்டிஸை வந்து மேக் ஷோர் பண்ணி இந்த ப்ராசஸை மேக் ஷோர் பண்ணோம்னா ஈவன் வாட் எவர் த பிராண்ட் வி மேக் இட் கேன் பி பிகர் அப்படின்ற ஆங்கிள் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக வந்து ஐ ஸ்டார்ட் டிசைனிங் த ரெசிபீஸ் அண்ட் டூயிங் திங்ஸ். அதாவது அந்த ரெசிபி மேக்கர்ஸ்லாம் கூட்டு வரோம்ல, செஃப் எல்லாம், அவங்கலாம் வந்து ஒரு நாள் வந்து சும்மா இந்தியாஸ் பெஸ்ட் ரெசிபி மேக்கர்ஸோட காஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 75,000 ரூபா, 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி we hired like 3-4 people to make best ice creams out of it அப்படின்ற ஆங்கிளில் we hired. அண்ட் அதுக்கான மெனக்கடல் வந்து எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் அ மெனக்கடல்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த மெனக்கடல் வந்து டு த கோர். எனக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஐஸ்கிரீம் பண்ணணுன்றது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு டிபேட்டில் யாராவது உட்கார வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் டெல் them how to make an ice creams with extreme chef ஒருத்தர் கூட்டு வந்து வச்சிங்கன்னா கூட I can debate with them. So that kind of a knowledge that I have gained during this period. So அதனால் வந்து business is not an easy thing, but the same thing அது ஈஸின்னு தான், பட் ஆனால் அதுக்குண்டான உழைப்புகள் வந்து இருக்கணுன்றதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து இப்போ நான் உங்களோட ஜென்ரேஷனில் வந்து நான் பார்க்குற ஒரு விஷயங்கள் வந்து எப்படின்னா, சார் இப்போ என்கிட்ட ஒரு 15 லட்ச ரூபா இருந்தால், ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் ஐ கேன் மேக் அ பிஸ்னஸ் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. உங்கள்கிட்ட இருக்கும்போது அது இப்போ இந்த பர்கர் மேன் ஒரு கடை பார்த்துருக்கீங்கல்ல எல்லா இடத்துலையும். ஸோ அந்த கடை அவரோட ஆர்டிக்கலை மட்டும் படிச்சுட்டு இப்போ என்னை பேசுகிற மாதிரி நீங்களே என்ன இன்ஸ்பயர் ஆகி, சார் கோயம்புத்தூரில் பர்கர் மேன் வைக்கிறேன் சார் எப்போ சொன்னேன், 12-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் சொன்னேன். அவர் சொன்னார், சார் 20 லட்ச ரூபா கொண்டு வாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு கேஸ் கப்போட்டு 20 லட்ச ரூபா வச்சுருவானார். எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், அப்போ 20 லட்ச ரூபா கொடுப்பாரு. நான் போடாடே, நான் இப்போ 20 வருஷமாக சேர்த்து வச்சதே இந்த ஒரு வீடு தான், அதுவே 20 லட்ச ரூபா தான் போகும், இதை வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறேன்னாரு. அப்போ எனக்கு அவர் மேலே கோவம் வந்தது. என்னடா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு கேட்குறோம், அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது 20 லட்ச ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய காசுங்கிறத எனக்கு மாதம் 25,000 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கும் போது தான் தெரிஞ்சது. ஐ ஹேவ் டு சேவ் 10 years ஆஃப் இன்கம் டு சேவ் 20 lakhs rupees. ஸோ அப்போ அந்த பெயின் வந்து இட் இஸ் வெரி பிக் அண்ட் திங். ஸோ அப்போ அது வந்து ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், don't do business after your college, because ஏன்னா இதெல்லாம் அடிபட்டு சொல்கிறதோட அனுபவங்கள் தான். நான் இப்போ சொல்கிறது வந்து இந்த அமேசானில் crore எல்லாம் ஆனதுக்கு முன்னாடி I have failed 10 to 15 business, including நீங்கள் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் டிஷர்ட் நீங்கள் சொல்கிற எல்லா பிஸ்னஸையும் நான் பண்ணியிருப்பேன்ற ஆங்கிளில் சொல்கிறேன். ஒரு மொபைல் ஷாப் வைக்கிறதுலேருந்து, ஒரு டெஸ்க்டாப் வாங்கி கொடுக்குறதுலேருந்து, டிஷர்ட் வைக்கிறதுலேருந்து, சர்ப்ளஸ் லாட் எடுத்து வைக்கிறதுலேருந்து, ஒரு துணிக்கடை வைக்கிறதுலேருந்து, you name it, whatever you want, I have tried almost everything.